சூரசம்ஹாரம் பக்தி நிறைந்த சஷ்டி விரதக் கதை. முற்காலத்தில் உலகம் துன்பத்தில் ஆழ்ந்திருந்தது. அசுரர்களின் அரசனான சூரபத்மன் சிவபெருமானிடமிருந்து பெற்ற வரத்தின் பேரில் அனைத்து ஜீவராசிகளுக்கு அகம்பாவத்தால் ஆட்சி செய்தான். அவன் கொடுமையால் மக்கள் பயத்தில் வாழ்ந்தனர். தேவர்கள் பூமிக்கு வந்து தஞ்சம் அடைந்தனர். தர்மம் மங்கியது. இருள் உலகை சூழ்ந்து கொண்டது. அப்போது அனைவரும் சிவபெருமானிடம் இறைஞ்சினர். பரமசிவா, உலகத்தை காப்பாற்றும் தெய்வீக சக்தியை அருள்வாயாக. சிவபெருமானின் 6 முக தெய்வீக தீஜொலியில் இருந்து 6 ஸ்படிக குழந்தைகள் தோன்றின. கார்த்திகை தேவர்கள் தாயாக வளர்த்தனர். அம்மை பார்வதி அருளால் அந்த 6 குழந்தைகள் ஒன்றாக இணைந்து 6 முகமும் 12 கரமும் உடைய ஸ்ரீ முருகப் பெருமான் ஆனார். அவரின் கையில் தெய்வீக ஆயுதம். பார்வதி தாயின் பரிபூரண சக்தி. முருகன் தன் தெய்வ படையுடன் திருச்செந்தூர் நோக்கி புறப்பட்டார். அங்கு சூரபத்மன் அனுப்பிய அசுர படைகள் வழிமறித்தன. ஒவ்வொரு அசுரனையும் முருகன் தனது வேலின் ஞான ஒளியால் அவர்களின் அகங்காரமும் தமோகுணமும் அகற்றி வீழ்த்தினார். இறுதியாக சூரபத்மன் தன் மாந்திரீக வல்லமையால் பல ரூபம் எடுத்தான். மலை அரக்கன், பறவை, விலங்கு, கடல் மீன் எதுவும் முருகனின் வேல் முன் நிலைக்கவில்லை. வேல் கடலில் பாய்ந்ததும் சூரபத்மனின் அசுரத்தன்மை தணிந்தது. அவன் உண்மையை உணர்ந்து மனம் உருகி முருகனிடம் இறைஞ்சினான். முருகன் கருணை கடல். அவனை அழிக்கவில்லை, விடுதலை தந்தார். அவனை 2 தெய்வீக வடிவங்களாக அருளினார். மயில் முருகனின் வாகனம், நாகம் முருகனின் கொடியின் ஆபரணம். அந்த நிமிடம் அகங்காரம் அழிந்தது, தர்மம் எழுந்தது, ஒளி மீண்டும் உலகை காப்பாற்றியது.